சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, இங்க கோயில்ல இருக்கிற வயசான ஆளுங்க எல்லாம் பார்த்தா பசி தாங்க முடியலையேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த கெடா விருந்த நம்பி நான் காலையில இருந்து கொலை பசியா கிடக்கேன். காலையில வேற சாப்பிட்டுட்டு வரல, எனக்கு சுகர் வேற இருக்கு. இந்த சுகரை வச்சுக்கிட்டு நான் இப்படி சாப்பிடாம இருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் சேர்ந்துருவேன் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் அரச புரசலா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க பார்த்தா சமைக்க லேட் ஆயிட்டே இருக்கு. சாப்பாடு ரெடி பண்ண சமையல்காரனை பார்த்தா வரக்கானோம். போச்சு, இன்னைக்கு கெடா விருந்து நடந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி ஒரு பக்கம் பார்த்தா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா அங்க இருக்கிற வயசானவங்களாம் வந்துட்டு, சரி அங்க மொய் விருந்து நடக்குதுல, பாவம் அந்த பிள்ளை கஷ்டப்படுற பிள்ளை, படிப்புக்காகத்தானே இந்த மாதிரி மொய் விருந்து நடத்துது. கஷ்டப்படுற பிள்ளையோட படிப்புக்கு செஞ்சா ஒன்றும் குத்தம் கிடையாது. வாங்க நம்ம போய் மொய் விருந்து சாப்பிடுவோம், இன்னொரு நாள் கடா விருந்துல வந்து கலந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடா விருந்துல இருக்கிற கொஞ்சம் பேர் பார்த்தா கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு சாவித்திரி வந்துட்டு, எல்லாரும் எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், ரொம்ப நேரம் ஆச்சு, பசி எடுக்குது, இங்க இன்னும் சமையல்காரர் வேற வரல, கெடாவும் பார்த்தா இப்பதான் வந்திருக்கு, இன்னும் இதை உரிச்சு அதுக்கப்புறம் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சு போயிரும். நாங்கெல்லாம் உடம்பு சரியில்லாதவங்க, எங்களுக்கு சுகர் பிபின்னு எக்கச்சக்க என்னென்னமோ இருக்கு. இந்த கெடா விருந்த நம்பி நாங்கள் காலையில இருந்து சாப்பிடாம வேற இருக்கோம். இதுக்கு மேலேயும் நாங்கள் சாப்பிடாம இருந்தோம்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. என்னம்மா இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும், நாசமா போறவன் இந்த சமையல்காரன் சொதப்பி தொலைஞ்சிட்டாண்டி, ஒரு பக்கம் கடாவை கொண்டு வரவன் சொதப்பி தொலைஞ்சிட்டான்னு சாவித்திரி சொல்லவும், இப்படியே போனா இன்னும் கொஞ்ச நேரத்துல மிச்சம் மீதி இருக்கிறவங்களும் கிளம்பி போயிடுவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லிக்கிட்டு இருக்கவும், அப்பந்தான் பார்த்தா ராஜாங்கம் வந்துட்டு, என்ன சாவித்திரி சமையல்காரன் வாரானா வரலையா, எல்லாரும் பசி தாங்க முடியாம உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க, என்னதான் நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கிட்ட கேட்கவும், அண்ணே அந்த சமையல்காரன் இந்த வாரேன் அந்த வாரேன்னு சொல்லிட்டு ஆளையே காணும்னே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா மொய் விருந்துல கொஞ்ச நெஞ்ச பேர் வரவும், வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு வந்தவங்களையெல்லாம் உட்கார வச்சு வசந்தி தமிழ் கருப்பு எல்லாரும் பார்த்தா பந்தியில பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டவங்களுக்கு பார்த்தா சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு, இவ்வளவு ருசியான சாப்பாட்டை நாங்க சாப்பிட்டதே கிடையாது. ஏமா வசந்தி, நீ சமைச்சு போட்டு நான் சாப்பிட்ருக்கேன், ஆனா இன்னைக்கு சாப்பாடு அம்புட்டு பிரமாதமா இருக்கேம்மா. கெடா விருந்து என்ன கெடா விருந்து, இந்த சாப்பாடு இருக்கே அம்புட்டு ருசியா இருக்கு, தொண்டைக்குழி வரைக்கும் டேஸ்ட் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட எல்லாரும் பார்த்தா புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சவங்களும் பார்த்தா கெடா விருந்து கிட்ட போயிட்டு அங்க கெடா விருந்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட போய், யோ இங்கெல்லாம் சமைக்கிற மாதிரி தெரியல, அங்க மொய் விருந்துல சாப்பாடு தேவாமிர்த மாதிரி இருக்கு, அங்க போய் சாப்பிட்டுட்டு உங்க கையில என்ன இருக்கோ அதை மட்டும் செய்யுங்க, அங்க என்ன இம்புட்டு ரூபா தான் கட்டாயமா எழுதணும்னு எழுதியா போட்டிருக்காங்க, உங்களால முடிஞ்சதை போய் செய்யுங்கய்யா, 10-20 நாளும் பரவாயில்ல போங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா மொய் விருந்துல சாப்பிட்டவங்கெல்லாம் சொல்லவும், இங்க கடா விருந்துல காத்து கடந்தவங்கெல்லாம் வாங்கய்யா வாங்க அங்க போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா கிளம்பி போயிடுறாங்க. எல்லாரும் போய் மொய் விருந்துல சாப்பிடவும் ஆரம்பிச்சிடாங்க. இங்க பார்த்தா எல்லாருக்கும் அசிங்கமா போயிருது. ராஜாங்கம், சன்னாசி, அப்பத்தா, மோகனான்னு எல்லாரும் சாவித்திரியை பிடிச்சி கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரியும் வந்துட்டு, ஆமா மாமா, 4 கிழமை எல்லாம் பார்த்து தான் இந்த மாதிரி கோயிலுக்கு சாமி கும்பிட வரணும், அதோட குல தெய்வத்துக்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு தான் இங்க வரணும், இதெல்லாம் எதுவும் பண்ணாம இப்படி துடுதுப்புன்னு வந்துட்டு இந்த மாதிரி கோயில்ல கெடா வெட்டணும்னா அது எப்படி நடக்கும், அதான் சாமியே ஒத்துக்கடல போல, வாங்க வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கும் போக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னம்மா கெடா விருந்துன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அவன் முன்னாடி அசிங்கப்பட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், ஆமாடி எல்லாமே சொதப்பிருச்சு, நமக்கு நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க மொய் விருந்து பார்த்தா நல்ல ஜெகஜோதியா நடந்துகிட்டு இருக்கு. தமிழ் முகத்துல பார்த்தா அவ்வளவு சிரிப்பு. ஏம்மா யாரோ என்னவோ சொன்னாங்க, நம்மளோட மொய் விருந்தை தடுக்கிறதுக்காண்டி வேணும்னே இங்க வந்துட்டு கெடா விருந்தெல்லாம் நடத்த பார்த்தாங்க, இப்போ அந்த கெடா விருந்து தான் நடக்கலையே, ஐயோ பாவம்
அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் சொல்லவும், ஏய் யாரோ என்னமோ பண்ணிட்டு போறாங்க, வா வா வந்து பந்தி பரிமாறு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தியும் சொல்லிக்கிட்டு இருக்கவும், இங்க சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா தமிழ் செல்வியை பார்த்து பொறாமையில பொங்கிக்கிட்டு கிடக்காங்க.